ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரோட்டரி கம்ப்ரஸர். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரஸர்னு சொல்லுவோம். டியூ டு த ரொட்டேட்டிங் காம்பனெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் செக்ஷனில் வால்யூம் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா இன்லெட்டில் ஏர் உள்ளே வந்துட்டு இருக்கும். அதை வந்து ஹை ப்ரெஷராக மாற்றி அவுட்லெட்டில் கொடுக்குறது இந்த ரோட்டரி கம்ப்ரஸர். ஓகே, இதோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ப்ளோயர். இந்த ரூட்ஸ் ப்ளோயர் அப்படிங்கிறது இதோட ரோட்டரி கம்ப்ரஸரோட டைப்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோப்ஸ் இருக்கும். ஸோ இந்த லோப்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் இருக்கும், 3 லோப்ஸ் இருக்கும். ஒரு லோப் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிரைவால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் லோப் வந்து ஃபர்ஸ்ட் லோப்பால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் கியர் டிரைவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லோப் வந்து எக்ஸ்டர்னல் கியர் டிரைவால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செகண்ட் லோப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோப்னால என்ன ஆகுது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதான் இன்லெட், இது அவுட்லெட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 2 லோப்புமே ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது வந்து இந்த சைடு ரொட்டேட் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல இப்போ இந்த இடத்துல ஹை வால்யூம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இங்க வந்து வேக்கம் கிரியேட் ஆகும். அதனால அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து உள்ள வந்துட்டு இருக்கும். அடுத்தது இந்த லோப் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஏர் வந்து என்ன ஆகும்னா இந்த 2 சைடும் இருக்கிற கேசிங் ஏரியாவில் போயிட்டு இருக்கும். இந்த பி சைடு அண்ட் தென் இந்த செகண்ட் லோப்ல இருக்கிற கேசிங் சைடு போயிட்டு இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ப்ரெஷரா மாற்றும். ஸோ வால்யூம் குறைஞ்சிருக்கும், அதனால ப்ரெஷர் ரைஸ் ஆரம்பிக்கும். இந்த ஹை ப்ரெஷர் ஏர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வழியா வெளியே வந்து ரிசீவர் மூலமா எங்க கனெக்ட் பண்ணணுமோ அங்க போயிட்டு இருக்கும். ஸோ இங்க இருந்து ஃபுல்லா இங்க வர்றதுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரா மாறிடும். ஓகே, இதோட ஒர்க்கிங் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங் அண்ட் சூப்பர் சார்ஜிங் ஐசி இன்ஜின்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டெலிவரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 0.14 மீட்டர் கியூப் பர் மினிட் டு 1400 மீட்டர் கியூப் பர் மினிட். ப்ரெஷர் ரேஷியோ 2:1 ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ், 2 ஸ்டேஜா இருக்கும்போது 3:1 இருக்கும். And then electrolytic tankல யூஸ் பண்றாங்க. that is delivery air into the electrolytic tank so as to circulate the electrolyte for achieving better rating quality. so electrolytic tankல டெலிவர் பண்றதுக்காக ஏர் டெலிவர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. and then paper feeding for printer, printerல பேப்பர் ஃபீடிங்காக இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் பைப்ல ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ரூட்ஸ் ப்ளோயர் வச்சு தான் என்னோட கிளீன் பண்ணுவாங்க. and then கன்வேயர் பெல்ட்ல ட்ரையிங்காக ட்ரையிங் கன்வேயர் பெல்ட்ல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்றதுக்காகவும் இந்த ரூட்ஸ் ப்ளோயர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லயும் வந்து இந்த ரூட்ஸ் ப்ளோயர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.